வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? சர்க்கரை வச்சு அதிரசம் பண்ண போகிறோம். இப்போ நான் அந்த டம்ளரில் 2 டம்ளர் பச்சரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். 2 hours ஊற வச்சேன். நீங்கள் அதுக்கு மேலே ஊறினாலும் தப்பு கிடையாது, 4 hours கூட ஊறலாம். அந்த ஊறின அரிசியை என்ன பண்ணணும், ஒரு காட்டன் துணியில் எடுத்து இந்த மாதிரி பரப்பணும். ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் அது எடுத்துடும். ஆனால் அரிசி மாத்திரம் ஈரமாக தான் இருக்கும். அந்த ஸ்டேஜில் எடுத்து நம்ம என்ன பண்ணணும், இதை பாருங்கள், இந்த மாதிரி பரப்பினா போகிறோம். நீங்கள் பரப்பினா அதுவே தண்ணியை உறிஞ்சிக்கும், எக்ஸ்ட்ரா தண்ணி. அடுத்தடுத்துக்கு கொஞ்சம் தள்ளிட்டிங்கன்னா இதை பாருங்கள், இப்போ காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி லைட்டாக அரிசி ஒட்டும் அந்த துணியில், அவ்வளோதான். அப்போ அந்த ஸ்டேஜில் எடுத்து நம்ம என்ன பண்ணணும், மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக மாவாக அரைக்கணும். சரிங்களா? அரைச்சிட்டு ஜலிக்கணும். சரிங்களா? நான் இப்போ ஜலிக்கிறது எப்படின்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி மாவை ஜலிச்சுக்கணும். இதை பாருங்கள், திப்பி, இது அவ்வளோதான், வேண்டாம். இப்போ இந்த மாவு ஜலிச்சாச்சு. நம்ம இந்த திப்பி வேண்டாம். சரிங்களா? நான் கோபுரமாக ஒரு டம்ளர் சர்க்கரை போடுறேன். அதுக்கு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். சரிங்களா? அது நனைகிற அளவுக்கு, அப்போ தான் சீக்கிரம் பாகு வரும். சப்போஸ் பாகு ஜாஸ்தி ஆகிட்டு மாவு பத்தலைன்னா கஷ்டம். அதனால் நம்ம கொஞ்சம் சர்க்கரை கம்மியாக போட்டு அதுக்கு கொஞ்சம் மாவு, இவ்வளோ மாவு மீந்தால் பரவாயில்ல, அது எதில் வேணால் நம்ம யூஸ் பண்ணிடலாம். அதனால தான் 2 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் மாவு எடுக்காமல் ஒரு கோபுரமாக ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். எப்படியும் ஒரு 1/2 டம்ளர் மாவு மிஞ்சிடும். நல்லது நம்மளுக்கு, ஏன்னா நம்ம அளவு பார்த்து கலந்துக்கலாம். அதனால் இதுவும் எப்படி வெல்லத்துக்கு நான் ஒரு பாகு பதம் சொன்னேன், அதே மாதிரி பாகு பதம் தான் இருக்கணும். அப்புறம் அணைச்சிட்டு நம்ம அரிசி போட்டு கலரிக்கலாம். கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப திக்காக இல்லாமல் கொஞ்சம் மாவு கொஞ்சம் கம்மியாக இலகி குடிக்கிற மாதிரி போட்டுட்டு நிறுத்திடணும். அது ஒரு 1 மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா கெட்டியாகிடும். அப்புறம் நம்ம தட்டினோன்னா சர்க்கரை அதிரசம் நல்லா வரும். சில சமயம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, சர்க்கரையை கரைச்சி மாவு போட்டு ஒரு பக்கமாகவே ஊற்றி எடுத்துருவாங்க. அடிப்பக்கம் வேகும், மேல் பக்கம் வெள்ளையாக இருக்கும். ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. சர்க்கரை பாகு கரைக்கும் போது தண்ணி கொஞ்சம் நிறையா விட்டோன்னா அப்பப்போ இப்படி தண்ணியில் போட்டு போட்டு பார்த்துக்கணும் ஒவ்வொரு வாட்டியும். எப்போ அந்த கரையாமல் அப்படியே நிற்குதுன்னு பாருங்கள். நின்ன மாத்திரம் இல்லாமல் இப்படி நம்ம எடுக்க வரணும். அந்த இது அப்படி ஜம்முன்னு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா கூட இதை பாருங்கள், அப்படியே கலரினே அப்படியே எடுக்க வந்துடுச்சு பாருங்கள். அதுதான் சொல்லுவாங்க தக்காளி பழப்பதம் அப்படின்னு. இதை பாருங்கள், நான் இப்போ ஊற்றுறேன். ஊற்றுறது அப்படியே அந்த இடத்துல நின்று இருக்கு. இப்படி கையில் எடுக்கிறோம். இங்கே பாருங்கள் எப்படி பதம் வந்துடுச்சு பாருங்கள். இதுதான் இது அதாவது அந்த நங்குன்னு வர பதத்துக்கு முன்னாடி இந்த பதத்தில் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். இதுதான் தக்காளி பதம்னுவாங்க. இது பாருங்கள், தெரியுதா? இதுதான் குழ குழன்னு இருக்கும், ஆனால் சேர்ந்து வரும். இப்போ நம்ம அணைச்சிடலாம். இந்த பாகில் ஒரு சிட்டிகை சுக்கு பொடி போட்டிருக்கேன், ஒரு சிட்டிகை ஏலக்காய் போட்டிருக்கேன். ரெண்டும் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும், இந்த மாவில் அப்படியே ஊற்றி கலரிடணும். இங்கே பாருங்கள், இந்த மாவில் நம்ம அப்படியே ஊற்றிடணும். இது குழ குழன்னு இப்படி வந்திருக்க. இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கலாம் நம்ம லைட்டாக. இதை பாருங்கள், நான் அந்த 2 கரண்டி 2 மாவில் இவ்வளோ மாவு எடுத்து வச்சுட்டேன். இப்போ இன்னும் நான் இவ்வளோ தான் சேர்க்க போகிறேன். கொஞ்சம் மாவை நிறுத்திடுவேன். கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா இது நல்லா கெட்டியாகிடும். ஒரு 1 மணி நேரம் விட்டிங்கன்னா போகிறோம், நல்லா கெட்டியாகிடும். அதுக்கப்புறம் நம்ம அதிரசம் தட்டி எடுக்க வேண்டியது தான். ஒன்றா தான் தட்டணும். அப்புறம் தான் ஒன்றா தட்டணும். சிம்மில் இருக்கணும் எண்ணெய், அவ்வளோதான். வேறு நம்ம பதம் ரெடியாக எடுத்து பாருங்கள். இந்த அளவுக்கு நீங்கள் நிறுத்திட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் கெட்டியாகிடும். ஒரு 1 hour. இப்போ இப்படி நல்லா இருக்குது. இது என்ன பண்ணணும், நம்ம ரவுண்டு பண்ணிவிட்டு நமக்கு வேணுன்ற சைஸுக்கு தட்டிக்கணும். கொஞ்சம் இந்த மெல்லிசாக தட்டினோன்னா நல்லா வெந்துடும். அதனால் இப்படி தட்டிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே ஒன்றா தான் போட்டு எடுக்கணும். சரிங்களா? நான் போடும்போது காமிக்கிறேன். பாருங்கள், நம்ம அதிரசம் எவ்வளோ பண்ணிட்டோம் பாருங்கள். ஒன்றா தான் போடணும். உங்களுக்கு ஹீட் ரொம்ப இல்லாமல் கொஞ்சம் ஹீட்டாக வச்சுட்டு போட்ட உடனே கொஞ்சம் சிம் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் ஹீட் ஜாஸ்தியாக இருந்தால் இந்த மாதிரி செவந்து வரும். சிம்மில் பண்ணோன்னா கொஞ்சம் ஒயிட்டாக வரும்.
நான் கொஞ்சம் சீக்கிரம் ஆகட்டும் அப்படின்ட்டு ஹையில் வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், அங்கே பாருங்கள், அதிரசம் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள் எவ்வளோ போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். எல்லாம் இதெல்லாம் சக்கரை அதிரசம். கொஞ்சம் ஹீட்டில் குறைச்சி போட்டதுனால இது வெள்ளையாக வந்திருக்கு. அப்புறம் கொஞ்சம் ஹீட்டாக பண்ண உடனே இப்படி வந்துடுது. இங்கே பாருங்கள், பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள். சக்கரைன்றதுனால ஒயிட்டாக இருக்குது பாருங்கள். சக்கரை அதிரசம் பிச்சாச்சு, எப்படி காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஆக்சுவலாக சக்கரை அதிரசம் நான் பண்ணதில்லை, ஒரு வீவர்ஸ் கேட்டாங்கன்றதுனால பண்ணேன். ஆக்சுவலாக ரொம்ப நன்னா தான் வந்திருக்கு. இங்கே பாருங்கள், சூப்பராக ஜம்முன்னு அதே ப்ராசஸ்லேயே சக்கரை யூஸ் பண்ணி பண்ணேன். ரொம்ப நல்லாயிருக்கு. டேஸ்ட்டும் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருந்தது. தெரியாதனமாக வாயில் போட்டுன்ட்டேன். சாப்பிட்றதா பேசுகிறதான்னு எனக்கு தெரியல போங்க. அதனால எப்படியோ சாப்பிட்ற வரைக்கும் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்துட்டேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, ஏதாவது சாப்பிட பார்த்தா சாப்பிடணுன்னு தான் தோன்றுறது. ஏதாவது ஒன்று பார்த்தா கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிடுவோம் அப்படின்ற அந்த ஒரு பொறுமை இல்லை. சாப்பிட்ணும் கொள்ளணுன்னு இருக்கு. அப்புறம் ஒன்று தீபாவளி டைமில் நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறதுக்கு ஆசைப்பட்றேன். என்ன அப்படின்னா, இப்போ குழந்தையெல்லாம் படிக்கலைன்னா உருப்பிட மாட்டடா அப்படின்னு சொல்கிறத விட, நீ படித்தா ரொம்ப நல்ல லைஃப் நல்லா இருக்கும்ப்பா, நல்ல அறிவு நல்லா வளரும், அதனால் நம்ம ஏதாவது ஒன்று சாதிக்கலாம், வேலைக்கு போகலாம், இல்லை பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படி நீங்கள் சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக குழந்தைகளுக்கு நல்ல சேஞ்சஸ் வரும். அதனால் படிக்கலையாடா மாடு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லாமல், படித்தேன்னா நீ இப்படிலாம் ஆகலாம், நீ படித்தா சூப்பராக இந்த மாதிரிலாம் இருக்குது, நீ பெரிய ஆள் ஆகலாம், உனக்கு நாலேஜ் டெவலப் ஆகும், 4 பேர் எதிர்க்க உனக்கு மரியாதை கிடைக்கும், நீ ஓஹோன்னு இருப்ப, வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி சொல்லி பாருங்களேன். எப்போவுமே நம்ம பாசிட்டிவாக பேசினோன்னா எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும். அதனால இந்த ஒரே ஒரு இதை மாத்திரம் உங்ககிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிட்டு சக்கரை அதிரசம் பண்ணி பாருங்கள், எப்படி வந்தது அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லட்டுமா? ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். மெயினாக சாப்பிட்றது மாத்திரம் போகாது, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆரோக்கியமாக சாப்பிட்டா மாத்திரம் போகாது, நல்ல ஆரோக்கியமான எண்ணங்களை வளர்த்துக்கணும். அப்புறம் ஏதாவது ஒன்று நினச்சோன்னா உடனே ஒருத்தருக்கு உதவி செய்யணுன்னா உடனே உதவி செய்யணும்னு சொன்னேன் இல்லையா? ஏதோ ஒரு 3-4 இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். அதனால் மனமும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா மனம் அஃபெக்ட் ஆனால் அதுக்கப்புறம் பைத்தியக்காரனாக தான் ஆகும் நம்ம. அப்போ நம்மளோட கண்ட்ரோலே நம்மக்கிட்ட இருக்காது. அதனால் மனசை அஃபெக்ட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஆரோக்கியமாக சாப்பிட்றது மாத்திரம் உடம்புக்கு மாத்திரம் இல்லாமல் மனமும் ஆரோக்கியமாக இருக்கணும். அதனால் நல்ல நீதி கதைகளை கேளுங்க, வாழ்க்கைக்கு உதவுற மாதிரி தத்துவங்களை படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் வரும். நீங்களும் ஒரு நல்ல பிரஜையாக நம்ம ஏன் பிறந்தோம், எதுக்கு பிறந்தோம், என்ன சாதித்தோம் அப்படின்றத எல்லாத்துக்கும் உங்களுக்கு விடை கிடைக்கும். நன்றி, வாழ்த்துக்கள். ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். எப்பவும் போல் என்ன சொல்லுவேன், லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.